ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bhuvi ஃபுட் வால். நாட்டு கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து, ஆயில் சூடான பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி கறி சேர்த்துக்கலாம். கறி சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ½ டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து சிக்கனை வதக்குனிங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். அந்த தண்ணி வத்துற அளவுக்கு சிக்கனை வதக்கிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி எல்லாமே வற்றி உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் வதக்குனீங்கன்னா இதுலேயே சிக்கன் உங்களுக்கு 50% குக் ஆகிடும். அது கொழுப்பெல்லாம் கரைஞ்சி எண்ணெய் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து, ஆயில் சூடான பிறகு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. 15 சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு 3 தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு வெங்காயம் தக்காளி ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதக்குனீங்கன்னா போதும். இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து அதோட 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். மல்லித்தூளும் மிளகாத்தூளும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து மசாலா எல்லாத்தையுமே நல்லா ஆயிலில் வதக்கி விட்டு, மசாலாவிலேருந்து உங்களுக்கு ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவிலேருந்து ஆயில் பிரிஞ்சு வந்த பிறகு 3 டீஸ்பூன் தேங்காவை பேஸ்ட் அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு தண்ணி சேர்த்துக்கோங்க. ½ டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கன் வதக்குறப்போ உப்பு சேர்த்துருக்கிறதுனால குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்ப தண்ணியாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா நாட்டுக்கோழி உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் தண்ணியாக இருக்கிறப்போ உங்களுக்கு கொதித்து குழம்பு திக்காகிறதுக்கும் கறி வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு, கறியும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தாளிச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பை லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிச்சதை குழம்புல சேர்த்துக்கலாம். கடைசியாக பொடியாக கட் பண்ணி மல்லித்தழை சேர்த்து
மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.